நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்படணும் என்று பேசுகிறது நம்ம அநேக தரம் கேட்டிருக்கோம் சிறு வயதுலேருந்து. ஸோ ரட்சிப்புனா என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ரட்சிப்புனா பரலோகத்துக்கு போகணும், அதுதான் ரட்சிப்பு அப்படின்னு நம்ம யோசித்தோம். அதிலெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ நான் பேச போகிறது ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னால் கேட்காம இருந்தனால ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு பெரிய ஆழமான தியாலஜிலாம் பேசி யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எளிமையாக அவன் குழந்த மாதிரி விசுவாசிக்கிறான். ஆனால் அவனுக்கே விசுவாசத்தை எடுத்து சொல்கிற அளவுக்கு ஞானமும் ஆழமான அறிவு இருக்க தேவையில்லை. அதுதான் இன்றைக்கி நிறையா காரியங்களில் நம்ம பேச போல் கேட்டு நீங்கள் நமக்கு இதெல்லாம் முதலே தெரியலையே, அப்போ நம்ம சரியான அப்படியே யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு சுவிசேஷத்தை சொல்ல போல் எளிமையாக ஒரு குழந்தை பாருங்கள் சார், அழகாக பேசும் இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுங்க, குழந்தை அழகாக பேசுது. அப்பா அம்மாக்கே அது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அழகாக பேசுது. ஆனால் அதுக்கு கிராமர் தெரியாது. அதுக்கு ஏன் எப்படி இது ஏன் எப்படி சொல்லலாம் தெரியாது, ஆனால் பேச தெரியுது. அதுக்கப்புறம் 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ் வர 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 அதுக்கு கிராமர்லாம் படிக்குது. அந்த குழந்தைக்கு இன்னும் அது தெரியுது. ஸோ எடுத்த உடனே கிராமரை சொல்லி கொடுத்தோன்னா அந்த குழந்தை என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது, வளரவே வளராது. ஸோ அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இந்த ஒரு அலவன்ஸ் வச்சுக்கணும். சில காரியம் நமக்கு தெரியாத மாதிரி தான் எளிமையாக ஏசாமி என் உள்ளே வாங்க, என்னை கயிறம் பிடிச்சிங்க, என் உள்ளத்தில் நீங்கள் ராஜாவாக வாழுங்க, என் பாவத்தை மன்னிங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நானும் நரகத்துக்கு போகிறதுக்கு தான் தகுதி உள்ளவன், ஆனால் என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இயேசு சுவாமி வந்தது நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரல, நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு வந்தார். அதான் see he came not to take you somewhere but to give you something. அப்படின்னு அர்த்தம், அவர் எடுத்துகிட்டு போகிறது அந்த பரலோகம்ன்றது ஒரு டெஸ்டினேஷன், ஒரு லக்கு, அங்கே கொண்டு போகிறார், அது தெரியும். ஆனால் தொடக்கத்துலேருந்து பார்த்தோன்னா எப்படி அவர் செய்கிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கொடுக்க வந்துக்கிறேன், யூ ஹாவ் டு ரிசீவ் சம்திங் வாட் இஸ் கோயிங் டு கிவ். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஸோ ஏசாமி என்ன சொன்னார்னா, தனக்குள் இருக்கிறது இல்லாததை அவர் கொடுக்க முடியாது, தானே ஜீவனாக இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவனை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வர்றார். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஜீவன் நமக்குள் வரணும்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஜீவன் இல்லாதவர்களாக இருக்கிறோன்றதை உணரணும். எப்படிங்க ஜீவன் இல்லாதவர்னு சொல்கிறீங்க? முதலாவது ஆதாமு ஆண்டவரோட ஒரு நல்ல உறவு இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு களிமண் எடுத்து உருவம் பண்ணி அவர் ஊதுறார், உடனே ஜீவ ஆத்மாவாக மாறுவான், ஜீவ ஆத்மா. அவன் பாவம் செய்த உடனே அந்த மகிமையும் அந்த ஜீவனும் அவனை விட்டு போயிடுச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஃபிசிக்கலி சரீரத்தில் உயிரோடு இருக்கிறான், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அவன் மறுத்து போயிருக்கான். இந்த நிலைமை முதல் இல்லை, முதல் ஜீவன் இருந்துச்சு. இப்போது இந்த ஜீவன் திரும்பவும் இவருக்கு வரணும், அதை ஸ்டார்ட் பண்ணி இவருக்குள்ளே வரணும்னு தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ஜீவன் இயேசுவின் மூலம் வந்துச்சு. ஆனால் பாருங்கள், மோசஸ் காலத்தில் ஆபிரகாம் காலத்தில் எவ்வளோ நல்லவங்க இருந்தாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையிலலாம் இந்த ஆண்டவருடைய ஜீவன் இல்லை, அவங்க வாழ்க்கையில் இல்லாதவங்களாக இருந்தாங்க. அதனால்தான் இயேசுவானவர் வந்த பிறகு நமக்கு என்ன ஆச்சுன்னா, இவருடைய ஜீவன் இல்லாமல் போச்சுன்னா என்னங்க, ஜீவன் இல்லாமல் போச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஆதாமு பாவம் செய்தது நிமித்தம் அவருடைய கனெக்ஷன்லேருந்து மரணம், ஜீவனுக்கு பதில் மரணம் வந்துச்சு. அதனால தான் பாருங்கள் அவங்க ஆயுசு நாள் கம்மியாச்சு எல்லாமே. ஸோ ஆதாமுடைய பாவம். ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த சின்ன பாவங்கள் செய்கிறோமே அந்த பாவத்தை சொல்ல, பெரிய பாவம் ஆதாமுடைய பாவம் தான் நமக்குள்ளாக வாசம் செய்யுது. அதனால்தான் அந்த காலத்திலே நல்லவங்களாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் அந்த பாவத்தின் கனெக்ஷனில் தான் இருந்தாங்க. அப்போ ஆண்டு என்ன பண்ணுறாரு, அந்த கனெக்ஷனை உருவிட்டு இயேசுக்குள்ளே அந்த கனெக்ஷனை மாட்டும் பொழுது தான் இயேசுவானவர்கள்ட்ட இருக்கிற ஜீவன் நமக்குள்ளே பாயும். அவருடைய ஜீவன் நமக்கு பாயும் பொழுது தான், நமக்குள்ளே அவர் வரும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பானகன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம லைஃப்பில் ஒரு ஜீவன் நமக்குள் வருது. என் ஜீவன் நான் உனக்கு கொடுக்குறேன்றார். ஸோ இதை நீ பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப்பில்
பரலோகமே என் சொந்தமே, இப்படிலாம் பாடுறோம், நல்ல பாட்டு தான். ஆனால் இதெல்லாம் பாடிட்டு என்ன மறந்துடுறோம், ஆண்டவராகிய இயேசு வந்த நோக்கம் அவர் நமக்குள் ஜீவனாய் குடியேறி உள்ளே இருக்கணும். அதுதான் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகிறது மிச்ச காரியெல்லாம் நடக்க போகுது. ஆனால் நம்ம வெறும் பரலோகமே யோசிச்சுட்டு எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவருக்கும் பெரியவராக இருக்கிறாரு, கிரைஸ்ட் இன் மீ த ஹோப் ஆஃப் க்ளோரி. ஸோ எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறதே உணராமல் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார். ஸோ ஆண்டவரோடு வந்தது என்ன, அவருடைய வல்லமை, அவருடைய சுகம், அவருடைய பிளெஸ்ஸிங்ஸு எல்லாமே உள்ளே வச்சாச்சு பூட்டி. ஆனாலும் உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குந்தா அங்கே தான் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுத்துட்டேன் லைஃபு, அந்த லைஃபோடு வந்தது தான் ப்ராஸ்பெரிட்டி, அந்த லைஃபோடு வந்தது தான் சுகம். இதெல்லாம் நம்ம உணர்ந்த பொழுது தான் அது நமக்கு உண்மையாக மாறுகிறது. இல்லாட்டா வச்சுக்கிட்டே இல்லாதவர்களை போல் வாழ்கிற ஒரு நிலைமை நிற்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கனெக்ஷன். அந்த கனெக்ஷனை ஆண்டவர் ஃபஸ்ட்டு செய்ய வர்றார். அதை மறந்துட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த ஆடம், டிஸ்கனெக்ட் அந்த ஆதாமின் பாவம். அதுக்காக தான் இயேசு சிலுவையில் 2வது ஆதாமாக, கடைசி ஆதாமாக அவர் என்ன பண்ணுறார், அந்த பாவத்துக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் என்ன பண்ணுறார், நமக்கு எல்லா பாவத்தையும் அவர் சுமந்தனால சுமக்கல பாவமாய் மாறினார். பாருங்க, பாவமே செய்யாத அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து பாவமாய் மாறினார். பாவமாய் மாறினதுனால என்னாக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்திற்கு நிமித்தம் நீ தண்டிக்கப்படணும். உன் சார்பாக அவர் தண்டிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்ன்ற ஒரு அனுபவமாகி நரகத்துக்கு போய் 3 நாள் இருந்து அங்கே அவர் ஜெயம் கொண்டு பிதா முன்னால் நின்று அவர் நீதியை கொடுத்தார். அந்த நீதியை தான் நமக்கு கொடுக்குறார். அதனால் நமக்கு நம்ம நீதி இல்லை, அவருடைய நீதி. ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வில் கம் இன் டு யூ, யூ இன் மீ, ஐ இன் யூன்றார். ஸோ இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இணைப்பு இந்த ஒரு இணைப்பு தான் ஒரு உறவு. இந்த உறவில் இருக்கிறது தான் வல்லமை. இந்த உறவில் இருக்கிறது நிமித்தம்தான் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம பரலோகத்தை அனுபவிக்கலாம். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்களித்திருக்கிறாரோ அதெல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். தனிமை இல்லை, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிற ஒரு அனுபவம். என்றைக்கோ ஒரு நாள் பரலோகத்துக்கு போல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கார், பரலோக அனுபவம் இருக்குது. இப்போ இதை தெரியாமலே பல வருஷம் நம்ம எவ்வளோ பேசிகிட்டு இருந்திருக்கிறோம். நானும் பேசிகிட்டு இருந்துக்கிறேன், நீங்களும் பேசிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இது இவ்வளோ தூரம் இது ஒரு காரியத்தை கண்ணுக்கு தெரியல எத்தனை வருஷம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னோடு நான் கூட இருக்கிறேன், உன்னுள்ளே இருக்கிறேன், நீ தான் என்னுடைய தேவாலயம்ட்டார். பாருங்க, நமக்கு பாருங்கள் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. தேவாலயம் அப்படின்னு விட்டோம். என்ன தேவாலயம்னா, நான் உனக்குள்ளே குடி கொள்ளுகிறேன், நீ என்னிலும் நான் உன்னிலும் பிதாவும் இருக்கிறார் அப்படின்னு இருக்க போல் திரியேக தேவன் வாசம் செய்கிற ஒரு ஆலயமாக நம்ம ஆகும் பொழுது நம்மளை குறித்து என்ன யோசிக்கிறோம், நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டால் உங்கள் மைண்டில் என்ன போகுது? இத்தகைய யோசனையே இல்லாமல் எங்கேயோ வேலை செய்கிறேன், ஃபெயில் ஆகிட்டேன், ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி அதுதான் நானுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இல்லை, இவ்வளோ பெரிய படம் இருக்குது. நீ சாதாரண ஆள் இல்லை, நீ ஒரு எளிமையானவன் கிடையாது, நீ பராக்கிரமசாலி, உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரிய தேவனாக இருக்கிறாரு. இத்தகைய தேவனை நம்ம உள்ளே வச்சுக்கிறோம் ஆவியில். நம்ம அப்போ உலகத்தை பார்க்கும் பொழுது என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்க போகிறோம் பாருங்கள். தோல்வி மனப்பான்மை இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் ஆகும். அப்போ உன்னால் எப்படி இருக்குது? அதுதான் கிதியோனுக்கு சொல்ல போல் என்ன சொல்கிறேன், உன் கூட இருக்கிறேன், உன் பலத்தை வச்சு நான் உன் கூட இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன். ஸோ இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு மாற்றமாகி ஒரு நல்ல மனுஷனாக மாறுறதுக்கு ஆண்டவர் வரல. பாருங்க, இதான் நிறைய பேர் நீ மாறணும், நீ நல்லவனாக மாறணும், நீ கெட்டவன் நல்லவனாக மாறணும், இப்படிலாம் பேசுகிறது கேட்டு கேட்டு அது என்னமோ நார்மல் நினச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு கடவுளை அறியாதவங்களே நிறையா பேர் ஒழுக்கத்தில் கூட நல்ல மாரலில் கூட நல்ல ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க பாருங்கள். அதனால் கிறிஸ்டியன்ஸ் தான் அப்படி இருக்கிறோன்னு நினைக்க முடியாது. கிறிஸ்டியன்ஸ் கூட மற்றவங்களை காட்டிலும் ஒஸ்ட்டாகவும் இருக்கலாம். பாருங்கள், எல்லார் வீட்லேயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி தான்.
ஸோ இன்றைக்கி நான் நல்லவனாக மாற்றுறதுக்காக இயேசு நல்லவன் இல்லையா, நல்லவனாக மாற்றுறது தான் நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, அவர் எனக்குள்ளே நான் அவருக்குள்ளே மாறுற ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் நீ நல்லவனாக மாறுறது எல்லாம் பிரகாசமாக வாழ்கிறது ஈஸியாக இருக்கும். அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரி நான் அவருக்கு பயந்து, கடவுள் நாளைக்கு நம்மளை ஏற்றுக்கணும், நம்மளை ஆசிர்வதிக்கணும்னா நான் நல்லவனாக மாறணும். ஸோ இப்போ இயேசு என்னை நல்லவனாக மாற்றுறாரு, அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லை. அவர் எனக்குள்ளே நான் அவருக்குள்ளே இறங்கணும். I'll get into him. பாருங்கள், நான் அவருக்குள் இருக்கும் பொழுது, அவர் எனக்குள் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம நம்முடைய மைண்டே மாறுது. ஏன் அப்படின்னா, அவருக்குள் என்ன தான் இருக்குதோ அதெல்லாம் எனக்குள்ளே அது ஃப்ளோ ஆகும், எனக்குள்ளே அது பாயும். அப்படின்னா அவருக்குள்ளே ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் எனக்குள் பாயும் பொழுது, நல்லா சொல்கிறேன், நமக்கு சுகம் உதிக்குது. இன்றைக்கி நமக்கு சுகம் தேவை. ஆனால் சுகம் பற்றியே நம்ம யோசிக்கிறது விட, அவருடைய பிரசன்னத்தை எனக்குள்ளே இருக்கிறாரேன்றது தியானமும் அவேர்னஸ், அந்த ஒரு அறிவு, எனக்குள்ளே இருக்கிற தேவன், எனக்குள் வாசமாக இருக்கிற தேவன் அப்படின்ட்டு அதை மெடிடேட்னா இமேஜின் பண்ணுறது, அதை பற்றி கற்பனை பண்ணுறது, அதை பற்றி உணர்றது, அந்த அவேர்னஸ், அந்த ஒரு அறிவு வருது, நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு. இப்படி நம்ம வாழும் பொழுது சுகம் ஆட்டோமேட்டிக்காக ஒதுக்குது. ஏன்? என்ன தியானம் பண்ணுறோம்? சுகப்படுத்துகிற யெகோவா ஆண்டவர், யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர், சுகம் தரும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறீர், உம்முடைய வல்லமை எனக்குள் பாயுது. ஏங்க, ஒரு டேங்க்லேருந்து தண்ணி இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா ஒரு பைப்பு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப்பு நனைஞ்சு தானே இருக்கும். இதே கதை தான். அவருடைய இருக்கிற எல்லாம் நமக்குள் ஃப்ளோ, நமக்குள்ளே அது ஆண்டவர் நிறைவாய்ப்படுத்துகிறார். ஸோ அதோடைய விளைவு பாதிக்கும் நம்மளை. அந்த உணர்வில் நீங்கள் என்ன நினைக்கிறோம்? ஆண்டோடைய பிரசனத்தில். இன்றைக்கி ஆண்டோடைய பிரசனம் எங்கன்னா, கோச்சிக்காதுங்க, எங்கேயா மலையை தேடி போயிட்டு எங்கே வேணாலும் போகலாங்க, போகக்கூடாதுன்னு இல்லை, காட்டுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி, அவருடைய ரகசியமான இடம் எங்கே தெரியுமா? யாருக்கும் பார்க்கல. இப்போ நம்ம பேசுகிறோம் பாருங்கள், இந்த உள்ள, அதான் ரகசியமான இடம். நமக்குள்ளே அவர் இருக்கிறார், அவரோடு நம்ம பேசுகிறோம், அவரோட ஒரு கான்வர்சேஷன், நண்பன் போல். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா, உன் பிரசனத்துக்காக நன்றி. எனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் பெரியவர், வல்லமையான தேவன். எவ்வளோ பெரிய வல்லமை எனக்குள்ளே இருக்குது. நீர் தான் என்னை பார்க்குற தேவன், என் தேவையை சந்திக்கும் யெகோவா ஈரே எனக்குள்ளே வாசம் செய்யுது, எல்ஷடா என்னோட கூட இருக்கிறீர் அப்பா. பிதாவே, நீங்கள் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறீங்க. இதை நான் கவனம் செலுத்தாமல் நான் தனிமையும் அனாதை போல் இருந்துட்டு பயத்தில் இருந்துக்கிறேனே, இது தியானிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என்னுள்ள சரீரத்துக்குள் பாயட்டும், என் ஆத்மா, என் உணர்வுகளுக்குள்ளும் சந்தோஷமும் பலனும் பிரகாசமும் வரும். என்னோட பேசுங்க, பேசும் தெய்வமே. இப்படின்ட்டு தான் நம்முடைய தியானம். இந்த தியானம் கனெக்ட் பண்ணும். ஆனால் கனெக்டே ஆகாமல் வளரிட்டே இருக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் மாதிரி நிறையா பேர் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம், உண்மை தானே? டங்ஸில் பேசுகிறது எப்படின்னா, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே டங்ஸ் பேசிக்கிட்டே இருந்தால் 2 வேலையும் செய்யலாம். பெரிய பெரிய ஆட்கள் செஞ்சதை பார்த்து நம்மளும் செஞ்சுருக்கிறோம். ஆனால் அந்த கான்ஷியஸ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தட் அவேர்னஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் டங்ஸில் பேசலாம், துதிக்கலாம், ஆண்டவரே உயர்த்துக்கிறேன்னு பேசலாம், எல்லாம் பேசலாம். பட் வாட் இஸ் த கான்ஷியஸ்னஸ்? வேறு ஏதாச்சும் வெண்டைக்காய் அடுப்பில் வச்சுக்கிறோம், அது சரியாயிடுச்சா, ஹல்லேலூயான்னு வாயில் டங்ஸ் கூட பேசிட்டு இருக்கலாம். இல்லை, தப்பு சொல்லலை. ஆனால் அது அழகாக இன்னும் கொண்டு போகிறதுக்கு தட் அவேர்னஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ் எனக்குள்ளே இருக்குது. அவருடைய பிரசனத்தில் இருக்கிறோம், அவரோட பேசுகிறோம் அப்படின்ற ஒரு பேசி அந்த உணர்வோடு பேசும் பொழுது, நீங்கள் அந்நிய பாஷை பேசினாலும் அறிவோடு ஆண்டவரை துதித்தாலும் அதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இதை நான் பண்ணி என் வாழ்க்கையில் அனுபவித்து தான் நான் பேசுகிறேன். அதுவும் பண்ணியிருக்கோம். சும்மா எதாவது கத்திக்கிட்டு நடந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி சைக்கிள் பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அளவு பண்ணுங்க. ஒன்றுமே பண்ணாததுக்கு எதாவது பண்ணுங்கள், நல்லது தான். ஆனால் நான் சொல்கிறது வாட் ஐ லேர்ன்ட் இஸ், அங்கே 2 மைண்டு ஆகிடுது. இது ஒன்று செஞ்சு அது ஒன்று. பிரிங் யுவர் மைண்ட், அங்கே தான் கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ், அந்த இமேஜினேஷன் எல்லாமே மைண்டில் வேறு எதுவுமே இல்லாமல் பிரிங் இட் ஆன் த லார்ட். கீப் யுவர் மைண்ட் ஆன் த லார்ட்.
அண்ட் டாக் டு ஹிம், ஃபீல் ஹிம். அதுக்கப்புறம் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இல்லாதபடி அனுபவிக்கிறவர்களாய் மாறும். லெட் அஸ் பிகம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், த நாலேஜ் ஆஃப் காட். ஆண்டவர் அறிகிற எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். ஸோ இது வரும் பொழுது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் யாராவது இன்னொருத்தர் மூலம் கண்டு கொள்றதில்ல, தனியாகவே தெரிகிறனால நீங்கள் ஒரு சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த தைரியம், அந்த பேச்சு. இப்போ அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறார், நீங்கள் மட்டும் பேசல, ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு. இந்த அனுபவம் வரும் பொழுது தான் ஒரு தெய்வீகமான ஒரு ஆண்டவரோடு இருக்க ஒரு அனுபவம். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறது தான் தெய்வீகமாகுது. அவர் பிரசனம், தேவ பிரசனம் நமக்குள்ளே இருக்குது. அவரோடு நம்ம பேசும் பொழுது உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விலக மாட்டேன்றார், உன்னோடு கூட இருப்பேன்றாரு. அப்புறம் நமக்கு என்னங்க பயம்? இந்த நட்பை டெவலப் பண்ணுறது தான் பைபிள் வாசிக்கும் பொழுது கூட அந்த ப்ராமிசஸை வச்சு, இப்போ நான் சொன்னதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்து ஆண்டருக்கு நன்றி செலுத்தி, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துங்களப்பா, இவ்வளோ பெரிய தேவன் என் கூட இருக்கிறீங்களே, நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் கவலை, நீங்கள் எல்லாம் செய்கிற போகிறீங்க, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, நீர் வாழ்க ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், சிங்காசனத்தில் வீட்டுக்கிற தேவன், ராஜாதி ராஜா, என்னையும் ராஜா மாதிரி தான் வச்சுக்கிறீரு. என்ன மாதிரி நிறையா பேருக்குள்ளே இருக்கிறனால அவங்கெல்லாம் குட்டி ராஜாவாக இருக்காங்க. ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவே, நீர் என்னை பலப்படுத்துங்க, என்னை வழி நடத்துங்க, நடக்க வேண்டிய வழியை போதிங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் சொல்லிக்கிறேங்க, அந்த ஜீவன் எனக்குள் பாயிறதுக்காக ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை பிரகாசம் அடையட்டும், நான் உண்மை நேசிக்கிறேன். இப்படியே பேச பேச டைம் போகிறதே தெரியாது. ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவம் உங்களுக்கு வரட்டும்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நீங்கள் என் உள்ளே வந்து என் வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போகிறாரு, இஸ் கோயிங் டு டேக் மீ சம்வேர் டு அ டெஸ்டினேஷன், ஏதோ ஒரு இலக்குக்கு கொண்டு போகிறாரு, இருக்கட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு கனெக்ஷன். ஆதாமுடைய பாவத்தில் தான் பிறந்த அம்புட்டு பேரும் கனெக்டடாக இருக்கும். அதை டிஸ்கனெக்ட் பண்ணி ரெண்டாவது ஆதாமாகிய, கடைசி ஆதாமாகிய இயேசு அவரோட கனெக்ட் ஆகிறோம் பாருங்கள். அப்போ என்ன ஆகுது? அந்த ஆதாம்கிட்டேருந்து மரணம், இந்த ஆதாம்கிட்ட இயேசுகிட்டேருந்து ஜீவன். இந்த ஜீவன் நமக்குள் கனெக்ட் ஆன உடனே நம்ம லைஃப் மாறும். இதை உணர்ந்து நீங்கள் செஞ்சு தேங்க் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்யுங்க, நீங்கள் என் எஜமானா இருங்க, என்னோடு கூட வந்து வாசம் செய்யுங்க. செஞ்சு பாருங்கள், நம்ம லைஃப்பே லேசாக மாறி, நம்ம சரீரத்தில் ஒரு புது பலன், நம்ம ஜபம், நம்ம எல்லாத்துலேயும் கஷ்டங்கள் இருக்கலாம் சார், ஒரே நிமிஷத்துலலாம் போயிடுச்சுன்னெலாம் சொல்லக்கூடாது. ஒரு வியாதி பாதையில் போயிட்டு இருக்கலாம், அந்த சிம்டம்ஸ் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதை கண்டுக்காதுங்க. இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சிம்டம்லாம் ஓடிவிடும். அது போகிற வரைக்கும் தான் உன் விசுவாசம். ஆபிரகாம் தன் பலவீனத்தை கண்டு கொள்ள, சாராலும் கண்டு கொள்ள. இன்றைக்கி இக்னோர் பண்ணிட்டு ஃபோக்கஸ் யுவர் ஐஸ் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். நீ எவ்வளோதான், நீ நல்லவன் கட்டவன்லாம் இல்லை, அதை அடுத்ததில் நான் பேசுகிறேன். நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னு நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் வந்து நான் உள்ளே வரேன், நீ கூப்பிட்டோன்னா உள்ளே வந்து எல்லாம் செய்கிறாரு. அதுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போது நம்ம ரட்சிப்புடைய அனுபவம் என்னான்னு தெரியும். ரட்சிக்கப்பட்டேன் சார், நாளைக்கு நான் செத்துட்டேன்னா பரலோகத்துக்கு போவேன். இப்போ அது இல்லை. இந்த காரியத்தை புரியும் பொழுது யூ வில் என்ஜாய் சால்வேஷன். ஆண்டவருடைய இணைப்பு, இட்ஸ் என் யூனியன் வித் த ஃபாதர், சன், ஹோலி கோஸ்ட், எல்லாம் யூனியன். நம்ம எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அதுபோல் இவங்களும் நம்மளோட இருக்கட்டும் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணுறாரு. ஸோ ஆண்டவருடைய விருப்பம் என்னென்னா ஒரு யூனியன். ஸோ நம்ம வந்து தனியாக எங்கேயோ கிடக்கல, காட்டில் உட்காந்துட்டு தியானம் பண்ணல, நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், ஒரு மனமாக இருக்கிறோம். எனக்கு சார்பாக தான் இருக்கிறாரு, கடவுள் எனக்கு அகெயின்ஸ்ட் இல்லை. இந்த ஒரு அனுபவத்தில் இருக்கிற ஒரு செழிப்பு நீங்கள் கண்டு கொள்ளட்டும். ஜெபம் பண்ணுறேன். பிதாவே, இந்த வார்த்தையை ஜனங்கள் ஆண்டவரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14, 15, 16 இதெல்லாம் வாசிக்க போல இதை கிரகிக்கட்டும். அவர் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இது ஒரு லெவல் ஆஃப் அவங்க கண்களை திறந்து மதத்துக்கு மிஞ்சி ஒரு உறவு ஆஃப் யூனியன் வித் காட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த ரியாலிட்டி. அவர் வாழ்க்கையில் நீர் பரலோகத்தை அனுபவிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து செழிக்க செய்யுங்க ஆண்டவரே.
எங்கள் வாழ்க்கையில் வெறும் இது அது அங்கே இல்லை. ஐ வாண்ட் யூ லார்ட். நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிற ஒரு அனுபவம். இதுக்கு தான் நீங்கள் வந்துங்க. ஐ கம் டு கிவ் லைஃப். திருடன் அழிக்கவும் கொல்லும் வந்திருக்கான். நானும் ஐ கம் டு கிவ் abundantly, லைஃப் abundantly, மோர் abundantly, அதிகமாக, செழிப்பாக, தாராளமாக. அந்த செழிப்பை உணரட்டும். bless your children. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM, ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும். ஜெபத்தை கேட்கின்றார். கண்ணீர் யாவும் துடைப்பவர், கருத்தாடு சாரிப்பவர். அவரை நோக்கி கூப்பிடு. தம்பி தங்கச்சி, உந்தன் ஜெபத்தை கேட்கின்றார். என்னையும் தேடி வந்த இரட்சகர் இயேசுவே, உன்னையும் என்னையும் தேடி வந்த இரட்சகர் இயேசுவே, பாவி என்று நம்மை உதறிவிடாமல் அணைப்பவரும் அவரே.
மீட்பவரும் அவரே. அவரை நோக்கி கூப்பிடு, உந்தன் ஜெபத்தை கேட்க